இந்த மாதிரி ப்ளீட்டட் டிசைனர் பாக்கெட் எப்படி பண்ணுறதுன்றதை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அந்த பாக்கெட் மேலே ஒரு சின்ன ஹைலைட்டிங் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஐ எம் சூர்யா, காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எஜுகேட்டர். ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஃபேப்ரிக் மெஷர்மெண்ட் lengthwise 20 inches and widthwise 6 inches. இப்போ ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சின்ன சின்ன ப்ளீட்ஸ் நான் எடுக்கிறேன். just 0.25 pleat. I am using glass head bell pen so that இதுக்கு மேலேயே நம்மளால் அயனிங் பண்ண முடியும். இந்த பாக்கெட்டோட லென்த் அண்ட் விட்த் அப்படின்றது உங்களோட பாக்கெட் சைஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லென்த் அண்ட் விட்த்தை பொறுத்து இருக்குது. ஸோ நான் இந்த பாக்கெட் வந்து ரெகுலர் சைஸ் லைக் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்னில் நான் டிசைன் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டிங் டிசைனாக தான் நான் வந்து இந்த கார்மெண்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு மினிமம் சைஸில் தான் அந்த பாக்கெட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லென்த்துன்றது 20 inches நம்ம லென்த்துன்றது வந்து இட் டிபெண்ட்ஸ் on the pleat. நம்ம வந்து நான் இப்போ வந்து 0.25 தான் ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் நீங்கள் 1/2 inches ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லென்த் இன்னும் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் லென்த் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோன்னா நமக்கு பாக்கெட்டை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பத்தாமல் போகாது. அதனால் லென்த் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளீட்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த லைன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஈக்குவலி அரேஞ்ச்டு ப்ளீட்ஸாக இருக்கணும், அன்ஈவனாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் எடுத்துகிட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எதுவும் மூவ் ஆகக்கூடாது, பேட்டர்ன் மார்க் பண்ணுறப்ப எதுவும் மூவ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு டேப். நெக்ஸ்ட் ஸ்டெப், பாக்கெட் ஸ்டென்சிலை அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணியாச்சு. தென் 0.25 inches இன்சைட் ஸ்டிச்சிங் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சைடு இருக்கிறது ஸ்டிச்சிங் லைன், அவுட் சைடு இருக்கிறது கட்டிங் லைன். ஸோ திஸ் இஸ் ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக். இந்த ட்ரேஸிங்கை நான் இதோட ராங் சைடும் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு திக் ஷீட் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு கார்பன் ஷீட். அதோட டை வந்து இந்த ஃபேப்ரிக்கை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிரிண்ட் வந்து பேக் சைடு இருக்கணும். ஓகே, இப்போது ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளெண்டட் ட்ரேசிங் வீல் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இது ராங் சைட், இது ரைட் சைட். இதில் இது ரைட் சைட், இது ராங் சைட். ஓகே, ரைட் சைட் ஃபேஸிங் டுகெதர். பாக்கெட்டில் ஷார்ப் கார்னர்ஸ் வந்து நம்ம டர்ன் பண்ணோன்னா நமக்கு த்ரெட் வேணும். ஓகே, ஸோ இங்கே சூயிங் த்ரெட், நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை டபுளாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, and then this is beeswax. இந்த beeswaxல இப்படி இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ராவல்ஸ் எல்லாமே த்ரெட்டில் கிளியர் ஆகும். அண்ட் ஆல்சோ த்ரெட்டுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். ஸோ இப்போது இது டர்ன் ஆகுறதுலே தெரியும் உங்களுக்கு அந்த த்ரெட்டில் எவ்வளோ வெயிட் ஆட் ஆகிருக்குன்னு. இப்போது இதை சுற்றி இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இதில்
இந்த ஸ்டிச் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்கெட்டில் நிறையா ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நிறையா ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல் ஓவர் கன்சீல் பண்ண போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இதில் மிட்ல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டிச்சிங்கை. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து ஷார்ப் பாயிண்டில் டேர்ன் பண்ணி இங்கே அண்ட் தென் நீடில் இன்சர்ட் ஷார்ப் பாயிண்ட் டேர்ன் பண்ணி இது வரைக்கும் நீடில் இன்சர்ட் ஷார்ப் பாயிண்ட் டேர்ன் பண்ணி இங்கே நீடில் இன்சர்ட் அண்ட் தென் ஸ்டிச். இப்படி தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேயே வந்து எண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கார்னர் பாயிண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா டைட்டாக இருக்கணும். அண்ட் தென் ஒரு தடவை ஸ்டிச், நீடில் இன்சர்ட் அண்ட் தென் இந்த த்ரெட் ரெண்டையுமே எடுத்து உள்ளே டக்கின் பண்ணிக்கணும். எக்ஸஸ் த்ரெட் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு சின்ன ஸ்டிச், தென் கண்டினியூ. ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஷார்ப் பாயிண்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஃபேப்ரிக்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த சென்டரில் இந்த ஒரு லேயர் ஃபேப்ரிக் மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சின்ன கட். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஷார்ப் பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் இந்த த்ரெட் வச்சு நீங்கள் புல் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஷார்ப் பாயிண்டடாக கிடைக்கும். இப்போ இந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அகெயின் ஐனிங் பண்ணிக்கலாம். ஸ்டீம் ஐன் பண்ணுறப்போ இன்னும் பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு பெட்டராக கிடைக்கும் ஃபேப்ரிக்கில். ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறப்பையோ அடிக்கடி அந்த ட்ரெஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்பையோ அது மாறக்கூடாதுன்னா இன்விசிபிள் ஹேண்ட் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து வாஷ் பண்ணாலுமே அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்விசிபிள். இது வந்து பேக் சைட். நெக்ஸ்ட் பாக்கெட் பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து பாடி ஸ்பாட். ஓகே, ஸோ பாடி ஸ்பாட்டோட ராங் சைடு இது வந்து ரைட் சைட். ஸோ இங்கே ஆர்ம் ஹோல் சீம் அலவன்சஸ் 1/2 inches இருக்குது. சைடில் வந்து 1/2 inches சீம் அலவன்சஸ் இருக்குது. இதுதான் சென்டர் ஃப்ரண்ட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ம் ஹோல் எண்டு இருக்கு இல்லையா, ஸோ இதில் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பாக்கெட் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடிஸ் வர்றதுனால நான் இங்கே மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலிருந்து ஒரு 1/2 inch பிலோ நான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு 1.5 inches or 2 inches கிட்ட நான் பாக்கெட்டோட ஸ்டார்ட்
வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் அந்த சைடில் இருந்து எக்ஸாக்ட் சைட் லைன்லேருந்து 5 inches எனக்கு வருது. ஸோ இது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு உங்கள் பாக்கெட் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சென்டர் ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒரு 1.5 inches to 2 inchesக்கு தள்ளி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன் மாறிடக்கூடாது, அதனால நான் ஹீட் எரேசபிள் பென் யூஸ் பண்ணி இந்த அவுட்லைனை ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த பாக்கெட்டோட ஷேப். ஸோ இப்போது இந்த பிளேஸ்க்கு மட்டும் இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ப்ராய்டரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீடில் அடியில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் வெளியில் தெரியாத மாதிரி இப்படி சைடில் கொடுத்து இது ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஃபுல் பாக்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எஸ், இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, மேலே மட்டும் விட்டுட்டு ஆல் இந்த 3 sides மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த 2 கார்னர்ஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நீட்டாக ஒன்ஸ் அகைன் அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹீட் எரேசபிள் பென் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹைட் ஆயிரும். ஜஸ்ட்